குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விவோவாக இருக்கிறார், திருவள்ளூர் விவோவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. சொல்லுவான் ஒன்றுமே முடியாது. தனித்து உலகத்தில் ஒரு மனிதனால் கூட வாழ முடியாது, ஜீவராசியால் வாழ முடியும். ஆனால் மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு மானம், ஈனம், சூடு, சொர்ணம் இத்தனையுங்குது. இத்தனையும் மறைக்கிறதுக்கு அத்தனை பேரும் தேவை இல்லையா? ஒரு பஞ்சு இல்லைன்னா துணி வராது. துணி தயார் பண்ணுறோம், நூல் தயார் பண்ணுறோம் இல்லைன்னா துணி கிடைக்காது. துணி இருந்தாலும் தையக்காரெல்லாம் போட்டுக்க முடியாது. அப்போ மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடும். அப்போ இவ்வளோ பேர் தயவுதாட்சணும் தேவைப்படுது. ஒரு விவசாயி இல்லைன்னா நம்மளே விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லாரும் உதவியும் தேவைப்படுது. அதனால தான் திருவள்ளுவன் சொன்னான், நைனா இப்படியே வாழறது இல்லைடா வாழ்க்கை, மடை மாறி வாழறான்னு. அதனால் சொன்னான், வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரான்ட்டார். அவர் இனிமேல் கடவுளை பற்றி பேசலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுளுக்கு பேர் தான் குறிப்பிடல, ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு அவரும் சொல்கிறார். அப்போ இந்த கடவுளை எப்படி அடையணும்னா, கடலுன்ற வயிறு இருக்குது, வயிறு இருந்து கடல். மனுஷனுடைய வயிற்றில் தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது அவனுக்கு. இந்த சாணத்தில் கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தொட்டி கட்டி அதில் சாணியை கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி காற்று போகாமல் ஆக்குவாங்க. அப்போ தான் கேஸ் உருவாகும். இது ஒரு கடவுள் என்ற ஆண்டவன் நமக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுக்கிறான். உணவை போட்டு அதில் காயை போட்டு அதில் தண்ணியை போட்டு நல்லா குழப்பினா தான் மூச்சு வரும், கேஸ் வரும் இல்லையா? இதை தான் நம்ம நிமாதிசமாக நினச்சின்னுக்கிறோம். ஒன்றும் இல்லை. அந்த உருவாகிற கேஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம காலி. இந்த உருவாகிறதுக்கு காரணமானது உணவு தானியம். எத்தனை கோடி கடவுள் இருந்தாலும் ஒரு மனுஷனை உணவு தானியம் இல்லாத காப்பாற்ற முடியாது. ஆனால் கடவுள் உணவு தானியம் தான் மனுஷனுக்கு. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் எவனையும் காப்பாற்ற முடியாது. அப்போது அதனால தான் இந்த இந்துக்களில் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடை வச்சாங்க. அது முட்டாள்தனமாக அறிவாளித்தனமான ஆராய்ச்சியே தேவையில்லை. ஆடி மாதம் வந்துட்டுனா 5 கோயை ஒன்றா அறுத்து போட்டு கருப்பூரம் கொளுத்துவான் அம்பாளுக்கு நீட்டு இல்லை. ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற கடலப்பருப்புலாம் வந்து வடை பாயசம் செய்துட்டு கவிச்சே இங்கே வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கும் கற்பூரம் கொளுத்துவான். அப்போ கவிச்சு சாப்பிட்டா வயிற்றில் போய் குத்துறது தானே துண்ணை. வயிற்றில் போய் குத்தணும் இல்லை அது கோழி, ஆனால் குத்தாது. அது உள்ளே போனால் தான் உனக்கு சத்து. அதே மாதிரி இந்த வடை பாயசம் போனால் தான் உனக்கு மூச்சு. அப்போது உணவு தான் கடவுள்ன்றத அதுக்கு கற்பூரம் கொளுத்தி சாப்பிட்டுங்கிறான். அதை முட்டாள்தனம்னு நம்ம சொல்லிங்கிறோம். அது இல்லைன்னா ஒரு ரூமில் போட்டு 10 நாளைக்கு கடவுள் என்ன காப்பாற்றிடுவாருன்ட்டு. 10 நாளைக்கு கடவுளே இல்லைடா, சாப்பாடு தானே கடவுள்னு ஒருத்தனுக்கு ஒரு ரூமில் போட்டு நல்லா சாப்பாடு கொடு. 2 பேரில் யார் ஏந்து வரான்னு பாரு. 10ஆவது நாள் ஒரு மோளம் தான் வைக்கணும். அவன் தடபுள்ளாக ஏந்து போயினே இருப்பான். அப்போது மனித வாழ்வுக்கு எது அடிப்படைனா உணவு. உணவு தாயா உலகத்தில் கடவுள். அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். எப்படி அதை கடந்து இருக்கிறோன்றத உங்களுக்கு அந்த புரிதல் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி யாருக்கு நடந்திருக்கு? நம்ம ஆளுங்க பாடம் வாங்கணுங்க எல்லாம் சொல்லுங்கள். பழைய நிலையிலேருந்து மாறி இப்போ பாடம் வாங்கினதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு மாறுபாடு. ஐயோ என்னால் முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு சும்மா சாதாரணமாக அதையெல்லாம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் சாமின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கையை மட்டும் உயர்த்துங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சாதாரண நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி வந்திருக்கிறோம். அந்த முன்னேற்றம் எப்படி கிடைச்சதுன்னா மூச்சை பிடிச்சதால கிடைச்சது. மூச்சை பிடிக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ஒரு குரு. அப்போ அவருக்கு ஒரு நன்றி கடன் தான் இன்றைய தினம். சரி, இப்போ நம்ம அந்த மூச்சை பிடிச்சோம். மூச்சு மூலயமா சில விஷயங்கள் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெரிஞ்சதுனால நம்ம இன்னைக்கு பக்குவப்பட்டுட்டோம். பக்குவமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி
அடுத்தடுத்த படிநிலைகளில் நம்ம பயணம் தொடரணும். இப்போ அந்த அடுத்தடுத்த படி இதில் என்னன்னா ரொம்ப கடினம். இந்த பாதை ரொம்ப ரொம்ப கடினமான விஷயந்தான். எல்லாருமே உலகத்தில் சுபிட்சமாக வாழணும், எல்லா வசதியும் இருக்குது, எதுக்கு இதுக்கு வரணும், நான் எதுக்கு இங்கே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், நானும் ஒரு நாளைக்கு சாக தானே போகிறேன், ஏன்னா பிறந்த அத்தனை பேரும் சாகணும், அப்போ நானும் ஒரு நாளைக்கு சாக போகிறேன், அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கற்றுக்கிட்டு இதனால் என்ன பெருசா, சரி இன்றைக்கி இதை கற்றுக்கினதால நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எந்த தொந்தரவும் இல்லை, எனக்கு மனசில் விகாரங்கள் இல்லை, நிறைவு இருக்குது, மன நிறைவான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதுவும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான், பெருசாக எனக்கு எது மேலேயும் வந்து ஒரு அக்கறை இல்லை. அக்கறை இல்லைன்னா ஆசை இல்லை, அது வேணும் கண்டிப்பாக அதை அடைஞ்சே ஆகணுன்ற மாதிரியான வைராக்கியமோ ஆசையோ கிடையாது. ஏன்னா எல்லாம் இறைவன் சேர்ந்தது புரிஞ்சிடுச்சு. நம்ம என்ன செய்தோமோ அதுக்கான வினை பயன் தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ தான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், விளக்கெண்ணெய் தேய்ச்சின்னு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த உண்மை புரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா விகாரங்கள் இல்லை, மனசில் விகாரம் இல்லை. என்ன கிடைச்சதா, கிடைச்சிது, கிடைக்கலையா சரி பரவாயில்ல விடுவா, இனி கிடைக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அதனால என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுன்னு ரிலாக்ஸாக எடுத்துப்பான். ஆனால் இந்த பாதையில் வந்தவங்க இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த பாதைக்கு வராதவங்கெல்லாம் அதை அடையிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு அதுலேயே போய் உழுந்து அதுக்காகவே முட்டி மோதி முயற்சி பண்ணி வாழ்க்கையே வீணடிச்சிருவாங்க. கடைசி வரைக்குமே கிடைக்காம போயிடும். எல்லாமே நாம் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிடணுன்றது விதி இல்லை, கிடைக்கலாம் கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா எல்லாரும் பிறந்ததுல இருந்து என்ன நினைக்கிறான்னா, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, ஒரு குழந்தைய பெற்றவொன்னே இந்த குழந்தை எப்படியாவது பெரிய அளவில் வளர்ந்து இந்த நாட்டுக்கு பெரிய அளவில் சேவை செய்யணும், இந்த நாட்டிலேயே வந்து என் பையன் வந்து முன்னிலையில் இருக்கணும், என் பையன் யாருன்னு கேட்டால் இந்த நாட்டில் அத்தனை பேருக்கும் தெரியணும், இவரோட அப்பா நான் தான்றது எல்லாருக்கும் தெரியணும், இப்படி எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இப்படி ஆசைப்படாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஆசைப்படலன்னா அவன் மனுஷனே இல்லை, மகன். ஆசைப்பட்டாதான் மனுஷன், இங்கே யாரும் மகான் இல்லை. அதனால் எல்லாரும் அப்படி ஆசைப்பட்டு இருப்போம். ஆனால் அது எல்லாருக்கும் நடந்துதா, நடக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா வினைப்பயன். வினைப்பயன்னு ஒன்று இருக்குது. என்ன அந்த வினைப்பயன்னா என்ன அப்படின்னா, நம்ம பல பிறவிகளை கடந்து வந்ததால் பல்வேறு வினைப்பயன்கள் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ சில விஷயங்களை செய்திருப்போம். அது நல்லதாவோ கெட்டதாவோ முடிஞ்சிருக்கும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது வினையாக நமக்கு வந்து சேரும். அது வந்து சேரும் போது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அனுபவம் பெறுவதற்கு தான் இந்த உடல். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அப்போது இந்த வினைப்பயன்களின் அனுபவத்தை பெற்று நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அனுபவித்து இந்த கெட்டதையெல்லாம் எப்படி தவிர்த்துக்கணும், நல்லதையெல்லாம் கூட எப்படி தவிர்த்துக்கணும், ஏன்னா அதையும் தவிர்க்க கற்றுக்கணும். ஏன்னா விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை